அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் நடத்தும் உரைவெளி நிகழ்வுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வரவேற்புரை வழங்க நமது நூலகத்தின் அறங்காவலர், சிந்துவெளி ஆய்வு மைய தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு உரைவெளியாக நாங்கள் இப்போது தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். வெகு நாட்களாக நாங்கள் அழைக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு ஆளுமை, தமிழ் பதிப்புலகில் இந்த புத்தக விற்பனை இந்த இது நினைக்கும் போதே நம்ம மனதுக்கு வரக்கூடியது விஜயா பதிப்பகம். அதனுடைய வேலாயுதம் அவர்களை சென்ற முறை கோயம்புத்தூரில் சந்திப்பதும் நேரில் அழைப்பு விடுத்தோம். அதன் அடிப்படையில் இன்று ஒரு புத்தகம் என்ன செய்யும் அது அப்படிங்கிறத பற்றி, புத்தகத்தை பற்றி அவர் பேச வந்திருக்காரு. அவரோட ஒரு பொருத்தமான ஒரு பேச்சாளர் கிடைக்க முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிற எங்களது நாங்கள் அண்ணன் என்று அன்போடு அழைக்கும் சிவகுமார் அண்ணன் அவர்களையும் மற்றும் விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்க விரும்புகிறேன். விஜயா வேலாயுதம் என்று அழைக்கப்படும் வேலாயுதம் கோயம்புத்தூரில் இருந்து செயல்படும் விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர், இலக்கிய புரவலர், நவீன தமிழ் இலக்கியத்தின் தேர்ந்த வாசகர்களில் ஒருவராக அறியப்படுபவர், தமிழ் இலக்கிய ஆளுமைகள் பலரின் நண்பர். மதுரை மேலூர் அருகே ஆட்டுக்குளம் என்ற கிராமத்தில் 1941ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்று பிறந்த வேலாயுதம் இளமையிலேயே தீவிர வாசகராக இருந்தார். பலசரக்கு கடை நடத்தும் போதே நூல்களை விற்பனை செய்து வந்தார். தீபம், கணையாளி போன்ற இலக்கிய சிற்றிதழ்களின் முகவராக இருந்தார். 1977ஆம் ஆண்டு அக்டோபர் 17 அன்று கோவையில் விஜயா பதிப்பகத்தை நிறுவினார். அப்போதான் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூரில் வந்திருந்ததை அறிந்தோம். நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முக்கிய பதிப்பகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. 1979ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விஜயா வாசகர் வட்டத்தின் மூலம் கோவையில் எழுத்தாளர்களுக்கான விழாக்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார். விஜயா இலக்கிய வட்டம் சார்பில் பல்வேறு இலக்கிய புரவலர்களின் உதவியுடன் ஜெயகாந்தன், மீரா, புதுமைப்பித்தன் பெயர்களில் இலக்கிய விருதுகள் 2014ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றன. தான் பழகிய எழுத்தாளர்களை பற்றி அமுதசுரபி இதழில் இவர் எழுதிய தொடர் இதயம் தொட்ட இலக்கியவாதிகள் என்ற பெயரில் நூலாகியது. திரு வேலாயுதம், விஜயா வேலாயுதம் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் என்ன செய்யும் என்கிற தலைப்பை காட்டிலும் என்னவெல்லாம் செய்யும் என்றிருந்தால் கூட பொருத்தமாக இருக்கும். இந்த நூலகத்தின் இயக்குனர் திருமிகு சுந்தர் அவர்களே, இந்த அறக்கட்டளையின் உறுப்பினர்களே, இங்கு பணி செய்யும் ஊழியர்களே, வந்திருக்கும் வாசக பெருமக்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரே ஒரு செய்தி, காரைக்குடி சென்று இந்த முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துக்கு போக முடிய ஏங்கிய காலம், போக முடியல. ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கோம், காசு இல்லை, லீவு இல்லை, அது ஒரு ஏக்கமாக இருந்தது. அந்த ஏக்கத்துக்கு இடையில் இவ்வளோ வயசு கழித்து இங்கே உங்கள் முன்னால் புத்தகம் என்ன செய்யும்னுங்கன்னா அதுக்கு உதாரணம் நானே சான்று, அது ஒரு சான்று. அப்புறம் ரெண்டாவது, மிகப்பெரிய ஆளுமைகள், சில நிகழ்வுகள், சில ஆராய்ச்சிகள் புரட்டி போடும்னு சொல்லுவாங்க. அப்படி புரட்டி போட்ட ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கார். மிகப்பெரிய ஆளுமைகள் 4 பேர். நம்முடைய தொன்மை எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை இங்கே தான் சொல்லி செந்துவெளி நாகரிகத்தை உலகறிய செய்தவர். அவருக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க அவரை பற்றி என்ன சொல்கிறது? எங்கள் கொங்கு மண்டலமாக, மதுரை மாவட்டம் என்னை கொங்கு மண்டலம் தத்தெடுத்துருச்சு. ஆகவே அவர் கொங்கு மண்டலம், நானும் கொங்கு மண்டலம். அவர் புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு அவர் ஒரு பெரிய சாட்சி. அவ்வளவு குடும்பங்கள் முகவரியோடு தர முடியும். எவ்வளோ குடும்பங்கள் மாறி இருக்குது, நல்வழிப்பட்டிருக்கு. அவருடைய புத்தகங்களையும் அவருடைய பேச்சுக்களும் வந்திருக்கு. அவருக்கும் வணக்கம். அடுத்து அமர்ந்திருக்கிறார் இயக்குனர். அவரை பற்றி என்னையோட சினிமா பார்க்காதால், சினிமாவுக்கு எதிரி நான், அதனால் சிவகுமாருக்கு தெரியும். சினிமா பார்த்ததுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்க்குறதே இல்லை, பார்க்கல. அவர் கஸ்தூராஜா வந்திருக்கார். அவருடைய புத்தகம் ஒன்று படித்தேன், பெரிய புத்தகம், ஒரு 1000 பக்கம். ஒரு மாதத்தில் படிச்சுட்டு அலுவலகத்தில் அவர் கூட பேசினேன். அவங்க உதவியாளர் பேசினாங்க.
நான் ஐயா கூட கஸ்தூர்ராஜா கூட பேசினேன்னு அவர் நான் தான் பேசுகிறேன்னாரு. அப்புறம் அவர் கூட அந்த புத்தகத்தை பற்றி பேசினேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம், நிஜமாக படிச்சிட்டிங்களா, ஒரு மாதத்துக்குள்ள அவள் நிஜமாக படிச்சிங்களா? ஆமாம் துரைசாமி சினிமா பேசுகிறேன். அவர் நான் நாளைக்கு இந்த விமானத்தில் புறப்பட்டு வர்றேன், உங்களை வந்து பார்க்கணும். முழு புத்தகத்தை ஒரு மாதத்தில் படித்த ஒரு நபருக்கு அப்படி வந்துட்டார். இப்போ இந்த புத்தகம் என்ன எல்லாம் பண்ணுறது பாருங்க. சரி, அடுத்து ரவி சுப்பிரமணியன். இல்லை, அந்த புத்தகத்துக்குள்ளே போனால் அது பெரிய கதை. தேனி வட்டாரத்துக்கு, கொங்கு மண்டலத்துக்கு இருக்குது, கரிசல் வளைக்கிறதுக்கு இருக்குது, நடுநாட்டுக்கு இருக்குது, எல்லா வட்டாரத்துக்கும் வழக்குக்கு நாவல்கள் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது. தேனி வட்டாரத்துக்கு இருக்குது, காமத்துறை எழுதியிருக்காரு, தேனி சீருடையான் எழுதியிருக்காரு. அடுத்து ஒரு நாவல்ங்கிறதுல பெரிய விஷயத்தில் அவர் ஒரு புரட்சி செஞ்சவர் தான். அவருடைய பாமர இலக்கியம் அதை கொண்டு போய் அதை படிச்சுட்டு கொண்டு போய் சேர்த்தேன், நிறையா சேர்த்துருக்கேன். அவர் வந்திருக்காரு. அப்புறம் ரவி சுப்பிரமணியன் இப்போ தான் வந்து கருணாவோட போய் இயல் விருது வாங்கிட்டு வந்திருக்கார். பல்வேறு ஆளுமை, அவரை ஒரு கோட்டில் அடைக்க முடியாது. கவிஞர், ஆவணப்பட இயக்குனர், சிறுகதை, இசை எல்லாத்துலேயும் அதை விட சேவை. அவர் வந்திருக்காரு. அடுத்து புத்தகம் என்ன செய்வதற்கு ரொம்ப முன்னாரமாக சோமா வள்ளியப்பன், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொருளாதார அறிஞர், அவர் வந்திருக்கார். அவரை வரவேற்போம். அவர் வந்து அவருடைய இட்லியாக இருங்கள் புத்தகமும், அள்ள பணம் புத்தகமும் பெரும் ஆயிரக்கணக்கான அளவு நாங்களே விற்பனை செய்திருக்கிறோம். நாங்கள் பதிப்பாளரில் அவர் வந்திருக்கிறார். இப்பொழுது திட்டம் 6 என்கிற ஒரு நாவல் புதிதாக வரப்போகிறது. இந்த சமகால கலாச்சார வீழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு நாவல், அது திட்டம் 6, அது விரைவில் வரப்போகிறது. எல்லாத்தையும் வணங்குகிறேன். நம்ம மரபில் அறிவு, பகுத்தறிவு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது நீங்கள் அது இயற்கைன்னு சொல்கிறீங்களா, இறைவன் சொல்கிறீங்களா, என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம மரபு காயத்தை கீழே போட்டால், அந்த காயத்தை மிதிச்சுட்டா அதை எடுத்து தொட்டு கும்பிட்டு அப்படி வைக்கிறோம். சரஸ்வதி, அந்த தாளை பேப்பரை வந்து சரஸ்வதியாக நம்ம நினைக்கிறோம். அப்போ நீங்கள் வாசகர்கள் எல்லாம் எப்படி இறைவனுக்கு, சிவனுக்கு அடியார்கள், சிவனை காட்டிலும் வணங்கப்படுபவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அடியார் என்று சொல்கிறார்கள். அதே போல் சரஸ்வதிக்கு அடியார்கள் நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்பொழுது சரஸ்வதியை காட்டிலும் அடியார்களாக உங்களை மீண்டும் இந்த நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு வரவேற்கிறேன். இலக்கியத்துக்கு வரலாறு இருக்குது, எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குது. வாசிப்புக்கு வரலாறு இருக்கா? அது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, வாசிப்பு வரலாறு முறையாக இருந்தால் வேறு எந்த தகுதியுமே வேண்டாம். வாசிப்புக்கு வரலாறு அப்படி பார்க்கும்போது என்ன வயசை வித்த ஒரு 70 வயசு 75 வயசில் இருக்கிற பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாசிப்பில் முறையாக வரிசையாக 1வது 2வது 3வது அப்படி முடித்து PhD வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இடையிடையில் இந்த நவீன அறிவியல் வளர்ச்சியில் துண்டாக படிக்கிறது அவங்க முழுமையடைய முடியாது. அணில், டமாரம், டிங்டாங், மிட்டாய், கரும்பு, மத்தாப்பு, அம்புலி மாமா, எவ்வளோ புத்தகங்கள், குழந்தைகள் புத்தகம் அந்த காலத்தில். இதெல்லாம் படித்து அப்படி வந்தால் சங்கர்லால், கத்திரிக்காய், மாணிக்கம், அப்படி வருது. அப்புறம் சிரஞ்சீவி மேதாவி, துப்பறியங்கதை, அப்படி வந்து துப்பறியங்கதையிலேருந்து தாண்டி மூவா உள்ள நவீன இலக்கியத்துக்குள்ளே மூவா வர்றார். அதுக்கு முதல்ல நமக்கு நாவல் வடிவம் கிடையாது. சர்தார் வேதநாயகம் பிள்ளை, பிரதாமலியார் சரித்திரம், ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், இப்படியெல்லாம் வந்து அது பூரா வந்து ஒரு சமூகத்தினுடைய, ஏன்னா அந்த காலத்தில் அவங்க தான் கல்வியிலையும் அறிவிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களை சார்ந்து வந்தது. இப்போ நவீன படைப்புன்னு வந்தால் இதுக்கு முதல்ல இந்த 5 படைப்பாளிகளுக்கு முதல்ல ஒரு சேஷையங்கார் ஆதியூர் அவதானி அப்படின்னு அது வந்து 1875 அம்மானை வடிவில் வந்திருக்கு. அது நாவல். அதை சட்டசபையில் கலைஞர் காலத்திலே VK லட்சுமணன் எங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் பதிவு பண்ணியிருக்கார். நீங்கள் வந்து பிரதாபமந்திரியார் சரித்திரம் என்பது ஒத்து வராது. அதுக்கு முன்னாலே 1875 ஆதியூர் அவதானி சரிதம்னு ஒரு சேஷையங்கார் பாரதிக்கு முன்னால் விதவா விவாகத்தை வலியுறுத்தி எழுதப்பட்ட நாவல் ஆதியூர் அவதானி. இப்படி நாவல் சரி வந்துட்டோம். அப்புறம் நமக்கு இல்லாத நீதி இலக்கியங்களா, நமக்கு திருக்குறள் ஒன்று போதாதா, ஒன்றை வேந்தன்
ஔவையார் போதாதா, நீதி நூல்கள் போதாதா, விவேக சிந்தாமணி, எவ்வளவு நீதி நூல்கள் இருக்குது. ஏன் இவ்வளவு நீதி நூல்கள் இருந்தோம் ஏன் நாம் இப்படி இருக்கோம்? யோசனை பண்ணாங்க. குளிக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அழுக்கு எப்படி போகும்? அப்படி தான் நம்முடைய கல்வி முறையும் படிப்பும் வாசிப்பும் இருக்குது. படிப்பு என்பது வேறு, வாசிப்பு என்பது வேறு. படிப்பு பணிக்காக, பதவிக்காக, சம்பளத்திற்காக படிக்கிறீங்க. வாசிப்பு என்பது உன்னுடைய ஆன்மா, இந்த உலகத்தை உனக்கு காட்டுறதுக்கு படிப்பு. அதை அந்த வாசிப்பை எப்படி நீ பயன்படுத்துகிறோம்? கோடிக்கணக்கான இந்த 50 வருஷத்தில் நாங்களே ஒரு கோடிக்கணக்கான திருக்குறள் விற்றுருப்போம். இவ்வளவு திருக்குறள், கோடிக்கணக்கான திருக்குறள் விற்று ஒரு 50 பேரை, எல்லா குறளுக்கும் வேண்டாம், ஒரு 10 குறள், மனத்துக்கண் மாசில்நாதல், கற்க கசலர, எண்ணி துணிக, இப்படி ஏதாவது ஒரு 10 குறளுக்கு ஒரு 50 பேரை 100 பேரை அடையாளம் காட்ட முடியுமா? அப்படி நம்முடைய கல்வி எங்கே, என்ன காரணம்? நன்றாக யோசித்து பார்க்கணும். இந்த வாசிப்பு என்பது சிக்மண்ட் ஃப்ராய்டு மன அடுக்கு, எத்தனையோ மன அடுக்கு உள்ளே இருக்குங்கிறார். இத்தனை மன அடுக்கையும் ஊடுருவி சென்று வலிமையாக தாக்க, அந்த மன அடுக்குகளை தாக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய திறன் இந்த வாசிப்புக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் எத்தனை ஊடகம், எத்தனை அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் கிடையவே கிடையாது. வாசிப்பு தான். இந்த வாசிப்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நீ நமக்கு இந்தியாவில் நமக்கு இல்லாத பெருமையா? தொல்காப்பியர் எத்தனை ஆயிடும்? 18ஆம் நூற்றாண்டில் தான் சந்திரபோஸுங்கிற ஒரு அறிவியலார் தாவரத்துக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார். தாவரத்துக்கு உயிர் ஒன்றுன்னு, 5 அறிவு 4 அறிவு. இதற்கு முன்னால் தொல்காப்பியன் 3000 வருஷத்துக்கு முன்னாலே தாவரத்துக்கு உயிர் ஒன்று என்பது நம்ம தொல்காப்பியர் சொல்கிறார். அதை நாமக்கல் கவிஞர் தீண்டாமை பற்றி அவர் கவிதை தொகுப்பில் இருக்குது. தீண்டாமை பற்றி ஓட்டடா அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ஜகத்திற்கு, தாவரத்திற்கு உயிருண்டு என்பதை அறிவித்தது எங்கள் நாடுடா. பெருமையாக சொல், எங்கள் நாடு தாவரத்திற்கு உண்டு என்பதை அறிவித்து உலகத்தில். இப்படியாக நாம் பாரம்பரியம் மிக்க நாடு. நாம் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? ஏன் நம்முடைய இது இப்படி இருக்குது? இந்த வாசிப்பை குழந்தைகளிடையே, சிறார்களிடையே நாம் சரியாக உட்செலுத்தவில்லை. காரணம், பெற்றோர்களாக எல்லோருக்கும், நமக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. நல்லா நினச்சி பார்க்கணும். இப்போ ஒரு பேருந்தில் போகிறோம். நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் யார் தப்பு பண்ணால் யாரை வேணாலும் அடிக்கலாம். யாரை வேணாலும் பையனை ஒரு அடிப்பாங்க. பெற்றோர்கள் நல்லதானு தான் சொல்லுவோம், யாரும் இது பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் யாரே அப்படி கை வச்சிட முடியுமா? பேருந்தில் யாருன்னா என்னடா பெருசு, வீட்டில் இருக்க வேண்டியதானே, உட்காந்து இடம் கொடுக்கலன்னா போகுது. இதில் விமர்சனம் வேறு. இதெல்லாம் எப்படி மாறுச்சு? லுங்கி கட்டினா சண்டியர், மீசை வச்சா சண்டியர், எல்லாம் ஒரு மரபு. இப்போ அப்படி திருப்பி இதெல்லாம் இருந்தால் தான் இப்போ கதாநாயகர், இந்த குணங்கள்லாம் இருந்தால் தான் இப்போ நீங்கள் கதாநாயகராக இருக்கிறதுக்கான தகுதி ஆகிப்போச்சு. இந்த நல்ல அம்சம்லாம் இருந்தால் நீங்கள் பிழைக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. ஆக வாசிப்பு நம்முடைய இலக்கியங்களுக்கு, சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை காவியம் எல்லாத்தையும் விட நாவலுக்கு அடுத்து சிறுகதைக்கு வந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த பேரையும் நான் குறிப்பிட வேண்டியதில்லை. புதுமை பித்தன் ஒரு சுனாமி மாதிரி நமக்கு உள்ளே நுழைஞ்சான். புதுமை பித்தன், கடவுளும் கந்தசாமி, எவ்வளோ கதைகள் புதுமை பித்தன். அப்புறம் புதுமை பித்தன் இடத்துல நிறையா வர்றாங்க. இப்போ நவீன காலத்தில் ஒவ்வொரு சிறுகதையும் காவியமாக ஒரு 2 கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த கதையை நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது படிக்கலாம். புத்துயிர்ப்புன்னு சொல்லி அது கீரா விருது இந்த ஆண்டு கொடுத்தோம். சிவகுமார் அவர்களுடைய முயற்சியில் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் விருது ஒரு படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு 6 ஆண்டுகளாக 5 லட்சம் ரூபா அந்த விருது இந்த ஆண்டு அந்த வேணுகோபால் தரப்பட்டது. புத்துயிர்ப்பு என்ற ஒரு கதை. அந்த புத்துயிர்ப்பு கதை ஒன்றும் இல்லை, மான உணர்ச்சி விளிம்புநிலை மக்களுக்கு எப்படி இருக்கிறது, பெரிய பின்னணி உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கிறது. மாட்டுக்கு தீவனம் இல்லை, வைக்கல் கிடையாது, ரொம்ப கடுமையான வறட்சி, எங்கேயே கிடைக்கல. மாடு வீட்டுக்குள்ளே வந்தால் முகத்தை பார்க்குது, மாடு கேட்குது, இவனுக்கு ஒன்றும் புரியலை. மனைவி
கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு உணவு இல்லை. இவன் அவனை பற்றி மனைவியை பற்றி கவலைப்படல, இந்த மாட்டுக்கு கவலைப்படுறான். பொறுக்க முடியலை இவனால். போய் பக்கத்து போய் வைக்கல் பொருள் கொஞ்சம் வைக்கல அள்ளிக்கிறான். அள்ளிட்டு வந்து மாட்டுக்கு போடுறான். அது வைக்கலை அள்ளிட்டு வரும்போது அந்த உரிமையாளர் பார்த்துடுறாங்க. பார்த்து சத்தம் போடுறாங்க. இவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். மான உணர்ச்சி தாங்க முடியல. இது புத்துயிர்ப்பு கதை. ஒரு இதில் தற்கொலை மான உணர்ச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு பக்கம். வண்ணதாசன் என்று அறியப்படுகிற கல்யாணிஜியை வண்ணதாசன் சொல்லுவாங்க. அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கார். அவருடைய கையில் சிறுக சிறுக அப்படின்னு ஒரு கதை இருக்குது. சிறுக சிறுக ஒரு கதை. தாத்தா குடும்பத்தில் அந்த தாத்தா காலத்துலேருந்து மலையப்பனுங்கிறவர் வேலை செய்கிறார். வந்தார், சமைப்பார், எல்லா வேலையும் பார்ப்பார். குடும்பத்தோடு ஐக்கியமாயிட்டார். இவங்க தீபாவளிக்கு எல்லாம் கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தோட பேரனை தூக்கி வளர்த்துருக்காருன்னா பார்த்துக்கலாம். அப்படி குடும்பத்தோடு வந்திருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் வேசி எல்லாம் தீபாவளிக்கு எடுத்து வச்சுருக்காங்க. தூங்கும்போது நைட்டு ஒரு சபலம், சாதாரண மணியில் தானே. அந்த பேரன் தூங்கும்போது மணிப்பரிசை எடுக்கிறார். அந்த எடுக்கும்போது அது சில்லற கீழே சத்தங்க எதுக்கு காசு விழுந்துருது. பேரன் முழிச்சு பார்த்துட்டு படுத்துடுறார். இவனுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம எடுக்கும்போதே பார்த்துட்டாருன்னு போயிட்டான். இவர் காலையில் பேரன் தூங்கி எந்திரிச்சவர் படி இறங்கி வரும்போது மாட்டுத்தறி கொட்டை அவர் தூக்கில் தொங்குறார். இந்த மான உணர்ச்சி விளிம்பு நிலை மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் இருந்தது இருக்குது. இதெல்லாம் யோசித்து பார்க்குற இதெல்லாம் வந்து இந்த வாசிப்பில் தான் கிடைக்கும். புத்தக வாசிப்பு இல்லாமல் நீங்கள் அப்புறம் எல்லா கல்வி கற்றவர்கள் கல்லாதவர்கள் எல்லாத்துக்கும் உள்ள வந்து ஒரு கற்பனை கசிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த படைப்பு படைக்கும்போது நம்முடைய கற்பனை ஊற்று அதில் கலக்குது. அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க. இந்த ரசவாதம் வேறு எந்த ஊடகத்தின் மூலையும் எந்த இதுலேயும் கிடைக்காது. இந்த கற்பனை ஊற்று நம்முடைய உள்ளத்தில் இருக்க கற்பனை ஊற்று அந்த படைப்பாளியினுடைய அந்த ஊற்று நீரில் கலக்கும் பொழுது பெரிய நசவாதம் விளைகிறது. மாற்றினுடைய உச்சம் தொட்டவர் உங்களுக்கு பலரை சொல்ல முடியும். சாதனையாளருக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லுவாங்க. பெண் இல்லை, புத்தகம் இருக்கிறது என்பதுதான் அசைக்க முடியாத. அது எவ்வளவோ சான்று கொடுக்க முடியும். ஏன் இப்போ நாங்கள் என்ன, இப்போ எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ அதை சொல்ல முடியாது. அதையும் ஒரு வித சுரண்டலாக நான் கருதுகிறேன். என்னுடைய வணிகத்திற்காக இந்த கடிதங்களை வெளியிடுகிறேனா, இதை சொல்லுகிறேனா? வாசகர்கள் வந்து எல்லாத்தையும் விட புத்திசாலிகள். அது ரொம்ப படைப்பாளிகளுக்கு தெரியறதில்லை. தன்னுடைய படைப்பு தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கான். உங்களெல்லாம் விட எப்படி ஜனநாயகத்திற்கு பொதுஜனம் முக்கியமோ அதே மாதிரி இலக்கிய உலகத்திற்கு வாசகன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பார்க்கணும். அவன் இடம் போடல, எல்லாத்தையும் விட மௌனமாக இடம் போட்டுருவான். இப்போ நான் சொன்னால் பாருங்கள், சிவகுமாருடைய இந்த புத்தகத்தில் இவ்வளோ பேர் படிச்சிருக்கான். இந்த பாருங்கள் கடிதம் இருக்குது, இந்த கடிதம் எழுதியிருக்கலாம், அதை படித்தேன், இதை படித்தேன், கஷ்டம் அதை இப்படி கடிதம் வருது. இன்னைக்கு வாழ்க்கை வச்சுட்டு எவ்வளோ பேர் உலகம்பராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த டோட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பொறியியல் கல்லூரியில் 3 பொறியியல் கல்லூரி கோவை, சிஐடி, ஜிசிடி, பிஹெச்சி. மிச்சம் 5 தான். தியாகராஜா, அழகப்பா, சேலம் எல்லாம் மிச்சம். இந்த 3 கல்லூரியில் படித்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. அந்த உலகம் முழுவதும் கூட பொறியாளர்களும் இதனுடைய வாசகர்கள் தான். இன்றும் அங்கே சிக்காகோவில் அங்கே சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டின் அடையாளம் பிஹெச்சி, கோயம்புத்தூரின் அடையாளம் பிஹெச்சி, விஜயாபியம் அப்படிம்பாங்க. புத்தகம் மாற்றுங்கிறதுக்கு எவ்வளவோ சான்று இருக்குது. புத்தகம் என்ன செய்யும்? அது கிச்சு முட்டும், கோவப்படும், அடிக்கும், ஒன்று என்னென்னமோ பண்ணும். நீ அதுக்குள்ளே மூழ்கணும். சும்மா அப்படியே புரட்டி அதுக்குள்ளே கலந்துடணும். இப்போ 2வது, தொடர்ந்து நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் உணர முடியும். முன்காலங்களில் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்படும் பொழுது அந்த நூலாசிரியர் காலமடைந்திருக்க வேண்டும் என்று ஒரு மரபு. உயிருடன் இருக்கும் பொழுது அவருடைய நூல்களை பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பவும் மாட்டார்கள். ஏனென்றால் ஆசிரியர் குறிப்பை பற்றி ஆசிரியர் குறிப்பு வரும். இந்த ஆசிரியர் இப்படி அப்படி என்று சொல்லும். நம்ம ஆசிரியர் எங்கேயாவது தண்ணியை போட்டு ஒரு பக்கம் இருப்பார், இல்லை எங்கேயாவது சினிமா தேட்டரில் உட்காந்துருப்பார். அதனால் அந்த
பாடம் வைக்க மாட்டாங்க. மூவா வந்த பிறகு தற்கால இலக்கியத்தில் பாடத்தை சேர்க்கணும், பாடத்திட்டத்தை சேர்க்கணும். முதல்ல மூவா தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். கண்ணீர் பூக்கள் ஒரு புரட்சி பண்ண நூல்கள்லேருந்து, புத்தகங்கள்லேருந்து. அப்புறம் வந்து புத்தக விற்பனையில் வந்து படைப்பாளிகள் நிறைய உருவாகிருக்கீங்க, கலைஞர்கள் கவிஞர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. ஆனால் எந்த படைப்பாளியாவது ஒரு வாசகரை உங்களால் உருவாக்க முடியுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். யாராவது என்னுடைய எழுத்தின் மூலம் ஒரு வாசகன் கிடைத்திருக்கிறான் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களால் முடியாது. தேவன் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்தது, லட்சுமி, மிதிலா விலாஸ், ஸ்ரீமதி மைதிலி, மிதிலா விலாஸ், தேவன், கல்கி, எவ்வளவு வாசகர்கள் உருவானாங்க. சுஜாதா, அகிலன், நாப்பா, குறிஞ்சிமலர் பொன்னுலகு. இன்றைக்கி என்ன குறிஞ்சிமலர் பொன்னுலகு படித்தவங்க எவ்வளோ பேர்? இப்படி கதாபாத்திரங்களில் எப்படி வாழ்க்கையை மாற்றுச்சு நிறைய. அந்த அந்த சமகாலத்தில் அரவிந்தன்கிற பேர் நிறைய பேர் வீட்டில், ஆண் குழந்தைகளுக்கு பூரா அரவிந்தன், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பூரணி, ஒரு படைப்பு. அதே மாதிரி மூவோடைய பாத்திரங்கள் மலர்விழி எல்லாம் வந்து மூவோடைய பாத்திரங்களாக இருக்கும். இந்த புத்தகம் எப்படி மாற்றுச்சு? இப்போ எழுதக்கூடிய படைப்பாளிகளுக்கு முடியுமா? சாத்தியம் இல்லை. இன்றைக்கி வந்து அக்டோபர் 31 இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் பிறந்த நாள் இன்று. இரும்பு மனுஷி இந்திரா காந்தியினுடைய நினைவு நாள் இன்று. முக்கியமான நாள் 31. இந்த முக்கியமான நாளில் இந்த அடியார்களை உங்களெல்லாம் சந்திக்கிறதில்ல. புத்தகங்கிறது இது சாதாரண அந்த ஒரு சுவை. நீங்கள் படிக்க படிக்க அந்த நான் ஊற்று என்று சொன்ன பாருங்க, இந்த ஊற்று ஒரு கருவை உற்பத்தி செய்யும். அந்த கருவுக்கு பேர் பூதம், வாசிப்பு பூதம். வாசிப்பு பூதம் உங்களுள்ளே உருவாயிருச்சு. இப்போ நீங்கள் படிக்க தொடங்குறீங்க. இந்த வாசிப்பு பூதம் இந்த படைப்பாளி தூக்கி வீசுடா, தூக்கி கடாசனம், அதில் ஒன்றும் இல்லை, அவன் வணிகத்துக்கு எழுதுறாங்களா, இதேண்டா தொடர்ந்து நேரத்தை வீணாகிற, தூக்கி வீசுறான்னு அந்த பூதம் உங்களிடம் சொல்லும். அப்படி சொல்லப்பட்டதால் நான் படிக்காமல் பல புத்தகங்களை விட்டிருக்கிறேன். இப்போ கஸ்ராஜாவோட புத்தகத்தை படித்தேன்னா அந்த பூதம் தொடங்கும்போது போ 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 மேலே கொண்டு சொல்லிச்சு வந்தேன், படிக்க முடிஞ்சது. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் ஒரு ரைட்டரு, அண்மையில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எம் கோபாலகிருஷ்ணன், அவருடைய வேங்கை வனம் என்ற ஒரு நாவல் அற்புதமான படைப்பு வந்திருக்கு. அந்த வேங்கை வனத்தில் ராஜஸ்தானில் ரத்தன்பூர் காட்டில் மஜ்லி ஒரு புலி, அந்த புலி இறந்ததுக்கு அரசாங்கம் ஒரு வாரம் துக்கம் கொண்டாடுச்சு. அந்த மஜ்லி அந்த காட்டில் ஒருவனை அடிச்சிடுச்சு, முகத்தில் காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு 6 மாதம் இருந்து சரியாகி வர்றான். அவன் வந்ததும் மேலதிகாரிகிட்ட எனக்கு மறுபடியும் அங்கே கொடுங்க. அதே ஒரு கேண்டா, இல்லை மஜ்லியிட்ட என்னுடைய முகத்தை காட்ட வேண்டும், நான் பிழைத்து கொண்டேன் என்பதை மஜ்லியிடம் காட்ட வேண்டும், எனக்கு அங்கே அதே ஊருக்கு கொடுங்க. அதே காட்டுக்கு வர்றான், அவன் மஜ்லியிட்டே காட்டிட்டான். அந்த மஜ்லி இறந்த பொழுது ராஜஸ்தான் அரசாங்கம் 1 வாரம் விடுமுறை அடித்தது. இதெல்லாம் புத்தகங்கள் வாயிலாக தகவல் உங்களுக்கு தரவுகள் நிறைய கிடைக்கும். கூகுளில் அதில் இதில் எல்லாம் தரவுகள் கிடைக்கும். தரவுகள் கிடைச்சி அதில் என்ன பயன்? உணவுக்கு பதிலாக மாத்திரை சாப்பிட்டா போதுமா? உணவு 3 வேளை காலையில் ஒரு மாத்திரை போடுங்க, மத்தியானம் போய் ராத்திரி போடுங்கன்னா போதுமா? இந்த மனசு வாழ்க்கைங்கிறது என்ன? மனசு தானே வாழ்க்கை. இந்த துணியும் இந்த உணவும் கிடைக்காம போயிடுமா? காலம்புறம் கிடைக்கும் உத்தரவாதம். வறுமை பட்டினா போச்சு. கல்வி நம்ம நாடு எங்கேயோ கல்வி வளர்ச்சி வந்துட்டோம். 4 டிஜிட் எங்கள் காலத்தில் 4 டிஜிட் சேலரினா இப்படி பார்ப்போம். இப்போ 6 டிஜிட் அதே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ இந்த கல்வி அறிவு எங்கே தருது? எப்படி நம்மளை தயார் பண்ணுது? ஏன் அவசியம்? ஏன் படிக்கணும்? கல்வி பாடப்புத்தகத்தில் மட்டும் கல்வி இல்லை, பொது நூலகங்களில் எவ்வளவு இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு சின்ன சின்ன படைப்பாளிகளே வந்து ஒவ்வொரு சிறுகதையும் காவியமாக இதிகாசமாக பண்ணுறாங்க. நிறைய உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். நான் நேரம் கருதி எவ்வளோ நேரம் சொன்னது தெரியல. ஆனால் வந்து வாசிப்பு, அது வாசிக்கிறவங்கள வந்து 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னுடைய அனுபவமே சொன்னேன், சுந்தர்கிட்ட சொன்னேன். நான் என்ன பெரிய அறிஞனா இல்லை, நீ உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. வரும்போது
செருப்பை கழட்டி போட்டு கும்பிட்டு உள்ள வர்ற வாசகர்கள். இது எங்கேயுமே நான் பெருமையை தவறுதலாக என்னுடைய பெருமையாக நான் செய்கிறேன் என்னுடைய யாரும் கருதி விடக்கூடாது. எனக்கு முகம் கிடையாது, என்னுடைய முகம் புத்தகம்தான் முகம். நான் புத்தகம் பேசுகிறேன், புத்தகம் பேசுகிறதாக தாங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சரஸ்வதி அவர்கள் வருகிறார்கள், வணங்கி வருகிறார்கள். சரி, பில்லில் 190 ரூபா வருது, 10 ரூபா மிச்சம் கொடுத்தா அவன் வேண்டான்னு உடனே கேட்டால் போப்பா இந்த எங்கள் பொண்ணு காசாக இல்லைட்ட அவர் 50 வருஷமாக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்ருக்காரு, நீ 10 ரூபா எனக்கு கணக்கு பார்த்தாரி ஆகும், போ மிச்சம் வேண்டான்னு சொல்லக்கூடிய வாசகர்கள், டிஸ்கவுண்ட் போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய வாசகர்கள். இவங்க எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? வானதி பதிப்பு ராம வந்திருக்காரு, ஒரு புத்தகத்தை 50 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு டிஸ்கவுண்ட் கொடு, தள்ளுபடி கொடுன்னு கேட்குற காலத்தில் தள்ளுபடி போடாதீங்க, டிஸ்கவுண்ட் போடாமல் கொடுங்க, அதே விலை கொடுங்கன்னு சொல்லி வாங்கக்கூடிய வாசகர்கள் உண்டா? இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த கொங்கு மண்டலத்துக்கு கிடைத்த. ரெண்டாவது, கொங்கு மண்டலத்திற்கு என்ன சிறப்புன்னா, ஏன் தொழிலில் முன்னேறி இருக்கு, ஏன் அங்கே குற்றங்குறைவு கம்மியாக இருக்குது? கொங்கு மண்டலம் தவிர நீங்கள் எந்த மண்டலத்துக்கு மாவட்டத்துக்கு போனாலும் திட்டுவதற்கு நிகண்டில் கூட இல்லாத சொற்களை பிரயோகிப்பார்கள். நிகண்டில் யாராவது எங்கேயுமே அந்த சொற்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கொங்கு மண்டலத்தில் கூடுதலாக திட்டக்கூடிய வார்த்தை கேணப்பயலே. அதுதான், இதுதான் கூடுதலான, அதுக்கே அழுதுருவாங்க பசங்க. இதுக்கே நீங்கள் கேணப்பயலேன்னா அதுக்கே அழுதுருவாங்க ஐயா, அப்படி வார்த்தை அது. அப்படி நினச்சி பாருங்க, கொங்கு மண்டலம் ஏன் கல்வியில் இருக்குது, தொழிலில் இருக்குது, குற்றம் கம்மியாக இருக்குது, குற்றம் குறைவு மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது குற்றம் குறைவு. வாசிப்பு என்ன மந்திரங்களை செய்யும், என்ன மாயத்தை செய்யும். இந்த ஸ்டாலின் குணசேகரன் காகித புரட்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அது அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். ஈரோடு ஸ்டாலின் குணசேகரன். அதில் ஒரு அணிந்துரையில் மேத்தா சொல்லியிருப்பார், உலகில் அங்கங்கே ஆயுத புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் காகித புரட்சி என்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் குணசேகரன் அந்த புத்தகத்தை பதிவு பண்ணியிருப்பார். அதனால் எவ்வளோ பேர் வாசிக்கிறதுக்கு ஸ்டாலின் குணசேகரன், இறையன்பு, ஜெயமோகன் இறையன்பு ராட்சசத்தனமாக படிக்கிறார்கள், ராட்சசத்தனமாக எழுதுகிறார்கள், வெல்ல முடியாது. அண்மையில் ஜெயமோகனுடைய கடல் என்ற ஒரு நாவல் வந்திருக்கிறது. கடல், உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். இதில் இலக்கியம் மதத்திற்கு அப்பாற்பட்டது, மனிதநேயம் ஒன்று தான். இலக்கியத்துக்கு ஜாதி மதம் கிடையாது. கடலில் இந்த கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி பூமியை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடலில் அது ஒரு உலகமாக இருக்குது. அவ்வளவு அது ஒரு 700 பக்கத்துக்கு கடல் என்ற ஒரு அற்புதமான படைப்பு வந்திருக்கு. கடலில் நாம் இவ்வளவு இதெல்லாம் பொக்கிஷமாக இதெல்லாம் படித்ததானே தெரியும், படிக்கலைன்னா நமக்கு எப்படி தெரியும்? படிக்கணுமே. அண்மையில் ஐயா சிவகுமார் கூட வந்திருந்தார் அந்த விழாவுக்கு. மீனாட்சி சுந்தரம்னு ஒரு எங்கள் ஊரில் இதாக இருந்தார், கல்லூரி முதல்வர், பெரிய பதவிகளுக்கெல்லாம் இருந்து இப்போ 100ஆண்டு விழா கொண்டாடினா. அவருடைய வாழ்க்கை வரலாறு சாகித்யம் வெளியிட்டிருக்கு. சிற்பி அதில் ஒன்று பதிவு பண்ணியிருப்பார். ஏஎல் முதலியார் இங்கே துணைவேந்தர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஒரு 5-6 பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க தகுதி பணிக்காக. அப்போ ஏஎல் முதலியார் கேட்குறாரு, நம்ம பல்கலைக்கழகத்தின் பெருமை ஏதாவது சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எல்லாம் முடிக்கிறாங்க. இந்த ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லீஸ்வரின் பொழிப்புரை நாம் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். எல்லீஸ்வரை உரை எழுதியிருக்காரு, திருக்குறள் நம்ம பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. உடனே ஏஎல் முதலியார் போடுப்பா அந்த பையனுக்கு ஒரு நியமனம், மீனாட்சி சுந்தரம். அப்படி வாசிப்பு. ஆமாம், வாசிப்புங்கிறது இல்லை சாதாரண விஷயமா. அது இந்த அலாவுதீன் அற்புத விளக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சா வர்ற மாதிரி, இந்த தேய்ச்சா விளக்கு தேய்ச்சா பூதம் வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு அவ்வளோ திறமை உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல துணிச்சல், முதல்ல பண்பு, செய்யும் செயல்கள் நேர்த்தி. வீட்டில் பார்த்தா அப்படியே இப்படியே கிடக்குன்னா ஒரு படிக்கிற குடும்பம் போய் பாருங்கள், குடும்பங்களில் பாருங்கள், எல்லாம் அப்படி வீடு பார்த்தாவே போதும். ஓ சரி
இது ஒரு பண்புள்ள குடும்பம், சிறந்த குடும்பம்னு தெரியும். அங்கங்கே இறஞ்சி கிடந்தா இந்த வாசிப்பு உள்ளே புகுத்தணும். இப்போ நாம் செய்ய வேண்டியது, இப்போ இவர்கள் ரோஜாமுத்தர்களுக்கு பெரிய அது நான் வந்து அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பாலகிருஷ்ணன் சுந்தரவங்களெல்லாம் வந்து நான் அவங்களை வந்து அந்த காலத்து மன்னர்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர், உடனே சுந்தருக்கு ஒரு 10 ஏக்கர் உங்களுக்கு அங்கே பட்டயம் போட்டோம். ஏன்னா திப்பு சுல்தான் வந்து இன்னும் பேரூர் கோயில் ஐயர் கொடுத்தது அது இன்னும் அர்ச்சகர்கள் செப்பு பட்டயம் வச்சுருக்கான், பாதுகாத்துட்டு இருக்காங்க. நமக்கு எப்படியா இருந்தால் ஒரு சுந்தர் இந்த பணி நீங்கள் என்ன தொடர்ந்து செய்யுங்க ஐயா, நீங்களும் உதவியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு 10 குறைந்தபட்சம் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் படிக்கணும். படித்தா போதும், வேற ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம். நாம் வாசித்து அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு வரலாறுகளை எப்படி கடத்தி இந்த மொழி நமக்கு எப்படி வந்திருக்கு. எழுத்து வடிவம் எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு. கம்பனில் இருந்து கம்பனுடைய சொற்கள் வந்து தமிழில் இல்லை, கன்னடத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. தமிழில் நாம் அந்த சொற்களை இல்லை. நம்ம உறக்கம் என்பது கேரளாவில் உண்டு, இங்கே நம்ம தூக்கம்ங்கிறோம். தூக்கமே இல்லை, உறக்கம் தான். கம்பன் கையாண்ட உறக்கம். இப்படியாக வாசிப்பு எவ்வளவு திறமைகளை நமக்கு கொடுக்குது, எவ்வளவு நம்மளை தயார்படுத்துது, எவ்வளவு போக்குது. முதல்ல பேராசை, நன்றி உணர்ச்சி 2 தாங்க மனித வாழ்க்கையில். நன்றி உணர்ச்சி ஒன்று போதும். நன்றி உணர்ச்சி ஒன்று இருந்தாவே தன்னால் அன்பு வந்து கைகோர்த்துக்கும். நன்றி உணர்ச்சி ஒன்று இருந்தால் அன்பு அப்படியே பக்கத்தில் வரும், ஒன்றா வந்து இணைஞ்சிடும். நன்றி உணர்ச்சிங்கிற நதியில் இது எல்லாம் வந்து கிளை ஆறுகளாக அந்த நதியில் வந்து கலந்து கொள்ளும். இது சாதாரண விஷயம். நீங்கள் படித்து பாருங்கள், படித்து சுவை ஒவ்வொரு படைப்பாளி பேர் சொல்ல நேரில் வரலாறு அவ்வளோ பொக்கிஷங்கள் நமக்கு. இன்னும் நான் வந்து சிலப்பதிகாரம் இப்போ கேட்குறாங்க பசங்க, உங்கள் தாத்தா வீட்டில் இளநீ தண்ணியாக உரிச்சு அதை சொல்லி இன்றைக்கி என்னையா ஐயா தாத்தா வீட்டில் இளநீ தண்ணி ஊறினா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு இப்போ உப்பு தண்ணி கூட இல்லையே, இப்போ உப்பு தண்ணி கூட குடிக்க இல்லையே இருக்குது. நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தோன்றுனா கிடைக்கும். தோண்டினா தண்ணி கரையில் மணலில் ஊறுற மாதிரி ஊறும். அவ்வளோ படைப்புகள் வருது. இந்த நூலகத்தை பயன்படுத்துங்க. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது உங்களுக்கு இந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும், கேள்வின்னா கேட்கலாம். 5 விஷயம் நான் அந்த வாசகர்களை பெருக்கியதற்கான காரணம் அது உங்களுக்கு முதல்ல எங்களுடைய இயல்பு. எப்படி வாசகர்கள் கூட்டம் சேர்ந்தாங்க. கடை துவங்கப்பட்ட காலத்தில் சாயந்தரம் 4 மணிக்கு தான் வந்து ஒரு 3 ரூபாய் பில் போட்டிருக்கோம். 77 கடை திறந்த காலத்தில் அப்போல்லாம் 3 ரூபாய்ங்கிறது பெரிய விலை. 3 ரூபாய்க்கு ஒரு பில் போட்டால் அப்போ அன்றைக்கி பூரா சுமார் தான் அர்த்தம். இப்போ நான் 9:30க்கு திறக்கிறோம் அப்படின்னா நாங்கள் 10 நிமிடம் போக்குவரத்தினால் காலதாமதம் சென்றால் பதிப்பக வாசலில் வாசகர்கள் காத்தில் இருக்கிறார்கள். இதுதான் பெரும் பேர். வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் லாபநஷ்ட கணக்க வேண்டியதில்லை. புத்தகத்தை அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து இருக்கிறது கொங்கு மண்டலம். மாதந்தோறும் பட்டியலிடும் பொழுது அரிசி பருப்பு போடும்போது புத்தகத்துக்கு இவ்வளோ ரூபாய்னு அந்த பட்டியலில் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் கொங்கு மண்டலத்தில் புத்தகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு 50 ஆண்டு கால உழைப்பு, வாசகர்களுடைய அன்பு. இந்த உழைப்பை மதுரையிலே திருநெல்வேலியில் சென்றிருந்தால் நான் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது மிக பொருத்தமாக கொங்கு மண்டலம் அமைஞ்சது. அதை பயன்படுத்தி கொண்டார்கள். 5 விஷயம். முதல்ல வாசகர்களை வர வைப்பது. அதுக்கு தான் இந்த வாசகர் திருவிழா. எழுத்தாளர்களை நேருக்குனே சந்திக்க வைப்பது. சாண்டில்யன் எல்லாம் அங்கே வராத வாழ்க்கையில் சாண்டில்யன், வள்ளிக்கண்ணன், பாலகுமாரன் அவ்வளவு படைப்பாளிகள் வந்திருக்காங்க. தீக்காசி வராத படைப்பாளியாக கிடையாது. அவங்கள சந்திக்க வைக்கிறது, அவங்கள கேள்விப்பட்டு வச்சு கேள்வி கேட்க வைக்கிறது, வர வைப்பது, அவர்களை சந்திக்க வைப்பது. நாங்கள் புத்தகங்களை அடுக்கிய முறையில் 79 வரைக்கும் புத்தகங்களை இப்படி தான் அடுக்கி வைப்பாங்க. இப்படி அடிக்கிற மாதிரி தான் அடிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் முதுகு தான் தெரியும். இப்படி நெஞ்சை காட்டி மார்பை காட்டி அடுக்கினது 79.
இப்போ இருக்கிற நகராட்சி டவுனில் ஒரு அரங்கம் முழுக்க புத்தகத்தின் அட்டை முகப்பை அப்படியே நிறுத்தி வச்சோம். வர வைப்பது, விரும்பிக்க வைப்பது, அப்புறம் யோசிக்க வைப்பது. அவன் வந்து எப்படி நீச்சல் கற்றுக்கொள்வது, எப்படி சமைப்பது, அது கூட வாங்கலாம். அவனை நாம் உள்ளே இழுத்துட்டா போதும். நீச்சல் கற்றுக்கொள்வது, சமைக்க கற்றுக்கொள்வது, கார் ஓட்டு கற்றுக்கொள்வது எல்லாம் சரிதான். அது உடனே அதை படிச்சுட்டா கற்றுக்கொள்ள முடியுமா? 90% உனக்குள்ளே அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். 10% உனக்கு உதவி செய்யும். 90% உனக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்தால் அது சாத்தியமாகும். இப்படியாக வாசகர்கள் இன்னைக்கு பெருக்க முடிந்தது. புத்தகம் அத்தியாவசியத்தை பட்டியலில் சேர்ந்து விட்டது. அண்மையில் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒன்றும் இது ஒன்றும் பெருமையாக்குறது வேண்டிய சிவகுமார் வந்திருக்கார். அவர் அன்றைக்கி 27 அவர் அக்டோபர் 27 பிறந்தநாள். 3 நாளைக்கு முன்னால் வர்றார். எங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. 2000 ரூபா அந்த புத்தகம், அவருடைய 2 புத்தகம், அது 1500 ரூபாய்க்கு, அவருடைய கையெழுத்துனா 1500 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி வச்சுருந்தோம். அவ்வளோதான். 20 தான் அனுப்பிச்சிருந்தாரு. 20 தீர்ந்து வச்ச புத்தகம். இல்லை கேட்குறவங்களாம் இல்லை எங்களை கையெழுத்து போட்டு தான் வேணும். ஆனால் அவர் போயிட்டார். கையெழுத்து போட்டு வாங்கி வைங்க, மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்படியாக வாசகங்களை வாசிக்க வச்சேன். அவன் தேர்ந்தெடுத்துக்குவான். அப்புறம் பொய் சொல்லிட்டே வந்து சும்மா கற்பனை கதையெல்லாம் ஓட்ட முடியாது. எவ்வளோ நாளைக்கு ஓட்டும்? அதெல்லாம் சொல்கிறேன். வாசகன் அதி புத்திசாலிக்கான், படைப்பாளியோட புத்திசாலிக்கான். அவன் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கான். அப்போ நல்ல படைப்புகளை தரணும். நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மேலே போயிட்டோம். அறிவியல் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எல்லாம் போயிட்டோம். கலாச்சார பண்பாடு கீழே போகுது. இதை சரி கட்டுவதற்கு, இதை நேர் செய்வதற்கு ஒரே ஒரு வழி புத்தக வாசிப்பும் புத்தகமும் இலக்கியமும் தான் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி மையத்திற்கும் படைப்பாளிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது ஐயம் இருப்பின் தாங்கள் கேட்கலாம். நன்றி ஐயா. கேள்வி நேரம். வணக்கம், ரொம்ப நன்றி. கேள்வி எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். நானே ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 1977 எங்கள் ஊர் பக்கம் தான், மேலூர் பக்கத்துலேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கீங்க. அங்கே வந்து விஜயா இந்த புத்தகம் வந்து அக்டோபர் 17 அந்த விவரத்தை நாங்கள் தெரிஞ்சிட்டோம் 77. ஆனால் விஜயா புத்தக நிலையம் அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்குன்னு அப்போ 77 வந்து நான் வந்து பிஏ படிச்சுட்ருக்கேன், இளங்கலை. 78 பிஏ முடித்தேன். அப்புறம் 78லேருந்து 80 வரைக்கும் எம்ஏ படித்தேன். அப்போ நான் படிக்கும்போதே இந்த விஜயா பதிப்பகம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கீங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து விஜயா பதிப்பகம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. நம்பர் 1. நம்பர் 2, 77 அக்டோபர் 17 ஒரு புத்தக கடை தொடங்கி 79லேயே விஜயா வாசகர் வட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அல்லது 2 வருஷம் இருக்கலாம். இது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ பொதுவாக வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இப்போ மதுரையில் நான் எல்லா புத்தக கடைக்கெல்லாம் போயிருக்கேன். எனக்கு கேள்வி வந்து 77 மதுரையிலேருந்து போய் ஒருத்தர் புத்தக கடை தொடர்ந்தது மதுரையிலேருந்து எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? 77 போய் 79லே விஜயா வாசகர் வட்டத்தை நீங்கள் எப்படி உருவாக்க முடிஞ்சது? 2 ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல எனக்கு வந்து கல்லூரிக்கு சென்று படிக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய இயக்கம். 8வது வரைக்கும் படித்தோம். 9வதுக்கு அப்போ வந்து காமராஜ் திட்டம் கிடையாது, கல்வி திட்டம் கிடையாது. 6,000 ரூபா மாதம் கட்டுறோம். 8ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண்கள். எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து எங்கள் அம்மாட்ட பையனை படிக்க நல்லா படிக்கிறான்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து அழுகிறாங்க. சரி பரவாயில்ல விட்டுருமா விட்டு நான் ஏதாவது போயிட்டார். அந்த ஒரு வைராக்கியம் ஒன்று. அப்புறம் நான் மேல் படிப்பு ஆங்கிலமாக நான் படிக்கலை. ஷேக்ஸ்பியர், பைரன், கீட்ஸு, தஸ்தாவஸ்கி எல்லாம் ஒரிஜினல் படிக்கணும்னு எனக்கு ஆசை. நண்பர் ரவி மகாதேவன் சொல்லுவார், அட நீ ஆங்கிலமே உவேசா ஆங்கிலமாக படித்தார், உவேசா ஆங்கிலமாக படித்தார், நீ ஏன் ஆங்கிலம் படிக்கலன்னு கவலை
தமிழில் இருக்கும் டன் கணக்காக படிக்கிறதுக்கு அது போதிங்கன்னா அதுகளே அதெல்லாம் படிப்பதற்கு கூட என்னுடைய சிற்றறிவு பத்தாது. என்னால் தொட முடியவில்லை. என்னால் தொட முடியவில்லை பாரதி மட்டும்தான். வள்ளுவனும் எனக்கு கெட்டவில்லை, கம்பனும் எனக்கு கெட்டவில்லை. நான் என்ன செய்ய முடியும்? பாரதி தான் எனக்கு எளிமையாக பிடிக்க முடிந்தது. ஆகவே அவன் வைத்த பெயர் விஜயா. பத்திரிகை புதுச்சேரியில் இருக்கும் பொழுது விஜயா என்ற தினப்பத்திரிகை நடத்தினார். அந்த விஜயாங்கிற பேர் எனக்கு அது அவர் ஜெயகாந்தன் மேலே ஒரு அந்த அந்த சிவப்பு விஜயான்னு ஒரு சரி பொண்ணுக்கு விஜயான்னு பேர் வைப்போம், விஜயா பதிப்போம் துவங்கியது. அப்புறம் எங்கள் கொங்கு மண்டலத்தில் என்ன ஒரு பழக்கம்னா, நல்லது பண்ணுறான் நல்ல விஷயம் பண்ணுறான்னா வந்து நீ இப்படி கூட்டம்லாம் நடத்துனீங்களே, இதுக்கு ஏதாவது செலவுக்கு என்கிட்ட வாங்கிக்கிறேங்க, ரூபா வாங்கிக்கிறேங்க, அது தபால் செலவுக்காக வாங்கிக்கிறேங்க சொல்லுவாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட ரூபா வாங்கினா உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு ஆயிரும். நீ உங்கள்கிட்ட ரூபா வாங்கிட்டா அப்போ நான் வந்து முடியாது. ஓட்டுற அளவுக்கு நம்ம ஓட்டுவோம். நீங்கள் வாங்கினா புத்தகம் வாங்குறதே போதும். இப்போ சொல்லுவான். இப்போ கல்வி கேட்க மாட்டாங்க, ஒரு சிலர் கேட்பாங்க. என் பதிப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, ஒரு வாசகன் உள்ளே வந்துட்டார். அவர் பையிலேருந்து அவருக்கு தெரியாமல் பணத்தை நாங்கள் எடுக்க முடியாது. எடுக்க முடியுமா? முடியாது. போட்ட விலை போட்டிருக்கு, அதுக்கு மேலே ஒரு 5% தாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கூடுதல் வச்சு நாங்கள் என்ன சொல்லலாம்? கழிவு தர இயலாது. அது ஒன்று சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக தர முடியாது. ஒரு சிலர் கோவிச்சுட்டு கூட போவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், கோவித்து கொண்டு செல்கிறீர்கள், நல்லது. தாங்கள் உணர்ந்தும் மறுபடியும் வருகிறீர்கள். இந்த பொக்கிஷத்தை தாங்கள் விட்டு செல்கிறீர்கள், அடுத்தவர்கள் அந்த பொக்கிஷத்தை எடுத்து செல்வதற்கு காத்திருக்கிறார்கள், செல்வார்கள் ஐயா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு அவங்கள அனுப்பிச்சி விடுவேன். மறுபடியும் வந்து வாங்குவாங்க. இப்போ இதே பாமர இலக்கியத்தை இதை படிங்க. இதை படிச்சுட்டு பிடிக்கலைன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு முழு பணத்தையும் வாங்கிக்கலாம் மகிழ்ச்சியாக. அதுதான் பேங்க்கில் வந்து டெபாசிட் போட்டு வந்து கேட்பான். நீங்கள் ஒரு 10,000 செக் கொண்டு போனால் தெரிஞ்சவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். நம்மளை வந்து தொங்குவோம் பேங்க்கில் டெபாசிட் போடுங்க, அது போதே ஒன்று. நீ ஒரு 10,000 அக்கௌண்ட்டில் போடு அப்படிமா. அந்த மாதிரி திரும்ப கொண்டு வந்து கொடுத்து பணம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா மகிழ்ச்சியாக. அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, எப்படி சொல்கிறீங்க? நீ வாங்கினா 50 ரூபா கிடைக்கும், வாங்கினேன்னு நீ படிச்சுட்டேங்கிற மகிழ்ச்சி கூடுதல், அது சந்தோஷம், இந்தா ரூபா அப்படின்னு கொடுத்துருவேன். இது இப்போ அண்மையில் அவருடைய பாமர இலக்கியம் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆராய்ச்சார் சாகித்ய இடம் வெளியிட்டது. அதிக அளவில் விற்பனையாச்சு. வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் அதை படிக்கலாம். ஆராய்ச்சார்னு வங்கத்தில் அலிப்பூர் ஜெயிலில் நடந்த ஆராய்ச்சார் வந்து தூக்கு போடுறவங்களை பற்றி ஒரு குறிப்பு. அது ஏறத்தாழ நான் ஒரு 200 பேரையும் நாங்கள் விற்றுருக்கோம். 750 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும். அதுதான் சொன்னேன். இந்த வாசகர் ஓட்டம், இந்த அன்பு தான். அவங்க பணம் செலவு தரேங்கிறாங்க, வேண்டாம். இந்த வாசகர் அமைப்பு இப்போ 10 விருது கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து நிறையா நாங்கள் இன்னும் நடத்த முடியாது. நம்ம தொடர்ந்து இப்போ நீங்கள் பணம் தரீங்கிறதுக்காக இன்னொரு விருது அறிவிச்சு அதுக்கு நாங்கள் திரைக்கு பின்னால் படக்கூடிய பாடு அதிகம். இந்த தேர்வு செய்பவர்கள் குழு, விருப்பு இல்லாமல் தேர்வு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனையோ விருதுகள் வந்து நாங்கள் புத்தகங்களே வாங்குவதில்லை. இந்த புத்தக தேர்வுக்காக விருதுக்காக புத்தகங்கள் அனுப்புங்கள் என்று நாங்கள் எந்த படைப்பாளியிடமும் பதிப்பவங்களிடமும் கேட்பதே இல்லை. எங்களுடைய குழுவில் இருப்பவர்கள் எல்லோரும் படித்தவர்கள், சமகால இலக்கியத்தில் நிபுணர்கள், வல்லுநர்கள். அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், நான் படிப்பேன். நான் சிவாருன்னு அவர்கள் முடிவு செய்யப்படும். அப்போ புறவுடர்கள் சிவகுமார் சொன்னால் ரைட்டு, சொன்ன நீ சொன்னால் சரி, அவ்வளோதான். யார் சிபாரிசு அவர் கேட்டால் நம்மளை கேட்டுருவோம், நம்மளை கேட்டால் நாங்கள் அவரை கேட்டுருவோம். அவர் கேட்டால் ரவி சுப்ரமணியாவது முடிவுன்னு சொல்லிடுவோம். யாரும் இந்த சிபாரிசு கிடையாது. தகுதி அடிப்படையில் இந்த வாசகருடைய அன்பு தான் இவ்வளோ காரணம், தனி மனிதன் அல்ல. இந்த அன்பு டேமேஜாக இருக்கிற புத்தகத்தை, பக்கம் தவறுதாக இருக்கிற புத்தகத்தை மாற்றி கேட்கக்கூட தயங்குவார்கள். புதிதாக ஒன்று கொடுங்கள். வாங்கி 6 மாதம் ஆச்சு, அண்ணாச்சி கையெழுத்து போட்டாச்சு, எழுதிட்டேன், புதுசில் கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், வேண்டாம் நாங்கள் பதிப்பகத்தில் மாற்றிக்கிறோம்னு சொல்லுவோம்.
இதெல்லாம் வந்து பெரும் பெரும் பேராக இந்த வாசிப்பு இந்த பண்புகளை எனக்கு புத்தகம் மட்டும் தரவில்லை, எங்களுடைய வாசகர்கள் தொடர்ந்து என்னுடைய வாசகர்களும் இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த ஊரில் வேணாலும் போய் இறங்கலாம், பையில் காசு இல்லாமல். இப்போ தான் எல்லாம் உங்களுக்கு ஏடிஎம் கார்டெல்லாம் வந்திருக்கு. எந்த ஊரில் போய் இறங்கினாலும் ஏதோ ஒரு வாசகர் நம்மளோட புத்தகம் வேணால் வாசகர் இருப்பார். நட்சத்திரம், திரை நட்சத்திரங்களுக்கு எழுத்தாளருக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஒரு விற்பனையாளனுக்குங்கிறதே அது புத்தகத்தின் வெற்றி அல்லவா? ஐயா வணக்கம். நான் ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர். எனக்கு கிட்டத்தட்ட நம்ம பாலகிருஷ்ணன் சார் கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு பரிமாணம் தான் சொல்லலாம் என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னீர்கள். நீங்கள் படிக்க முடியாவிட்டாலும் எல்லாரையும் படிப்பிக்கிறவராக காமராசரை போல விளங்குகிறீர்கள். உங்கள் தோற்றம் கூட அப்படி தான் இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு பதிப்பகம் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது? அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன தொழிலில் குடும்ப ரீதியாக ஈடுபட்டீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நான் ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்குறேன்னா தெரில. இதுக்கெல்லாம் முதல்ல கோயம்புத்தூரில் முதலீடு செய்வதற்கு உங்களுக்கு பணம் எங்கே? எதையாவது விற்று தொடங்கினீர்களா? இல்லை வேறு எது? ரெண்டாவது, இதில் முதல் போட்டால் திரும்பி வரணும். கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லுகிறார்கள், தொழில் நகரம். தொழில் தொடங்குறவன் போட்ட பணத்தை திருப்பி எடுக்காமல் தொழில் தொடங்க மாட்டான். அப்படியெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கு போட்டீர்கள்? எப்படி உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? எப்படி அதையெல்லாம் திட்டமிட்டீர்களா? இல்லை புத்தகம் நம்ம தான் படிக்கலையே, இந்த சமுதாயத்தை படிக்க வைக்கலாங்கிற அந்த லட்சிய வெறியில் தொடங்கினீர்களா? அதற்கான ஆதார வளங்களை எப்படி உருவாக்கினீர்கள்? அதான் என்னுடைய ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இப்போ இந்த நன்றி சொல்கிறது முதல்ல சொல்லிடுறேன். சீனாக்காரன் பேப்பரை கண்டுபிடிச்ச பிறகு தான் 700 வருஷம் ஆச்சு நாம் பேப்பர் காகிதத்தில் அச்சிட ஆரம்பித்தோம். அதற்கு முதலில் ஓலைனா இந்த சாதாரண பனைமரத்து ஓலை இல்லை, அது வேறு, அந்த திக்காக இருக்கும் அந்த ஓலை, அது குந்தப்பனையும் ஏதோ ஒரு பேர் திக்காக இருக்கும். இந்த ஓலை ஒடிஞ்சு போயிடும். கூரைக்கு போடுறதா இந்த நீங்கள் பார்க்குற பனைமரம். அந்த பனைமரம் ஏடு. இந்த காகிதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நம்ம ஏடுகளை எப்படி கொண்டாடினார்கள். இப்போ நான் வேடிக்கையாக சொல்லுவேன், அந்த பனைமரத்தை நான் டெய்லி காலையிலேருந்து இவ்வளோ இலக்கியங்களை காப்பாற்றி கொடுத்த பனைமரத்தை வணங்குபவனாக வாடிக்கை வைத்திருக்கிறேன். ஒன்று. இந்த முதல்ல எப்படி வந்ததுங்கிற கேள்வி சரியான கேள்வி. அந்த பல்பொருள் அங்காடி இதான் முதல்ல. சின்ன அளவில் நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு 20 வருஷம் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். அதுனா நீங்கள்லாம் இப்போ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அது உண்மை. ஒரு வாடிக்கையாளர் வந்து அப்படி நிற்கும்போது ஒரு பொருள் எடுத்து வைப்பேன். அவர் மிரண்டுருவார், என்ன எப்படி ஒரு குளுக்கோன் டீ எடுத்து வைப்பேன். இன்னொரு வந்தால் லேக்டேஜ் எடுத்து வைப்பேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார் வீட்டில் வந்தாங்களோ அண்ணாச்சியில் தான் என்னை கூப்பிடுவாங்க. எல்லாம் அண்ணாச்சி யார் வந்தால் நான் இதுதான் வாங்க வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ரொம்ப வியப்பாக இருப்பாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், அளவற்ற ஈடுபாடு. போன மாதம் இல்லை, நீங்கள் வேறு கடைக்கு போகிறதில்ல, நானும் வெளியே போகிறதில்ல, நீங்கள் வர்றீங்க, இதுதான் கணக்கு. இது தீர்ந்திருக்கும். இன்றைக்கி 100க்கு 100 சரியாக இருக்கும். எப்படி ஒரு காதலன் காதலியை 8 மணிக்கு சந்திப்பதாக சொல்லிவிட்டு 6 மணியிலிருந்து காத்திருக்கிறானோ, 6 மணியிலிருந்து பெண் காத்திருக்கிறானோ, அதே போல் இந்த தொழில் யாருக்காக நான் பணிபுரிந்த நிறுவனத்தில் அப்படி தான். அந்த தொழில் தான் மேன்மை. எனக்கு முதலாளி என்ன சம்பளம் தருகிறார், என்ன பணம் தருகிறார் என்பதெல்லாம் கிடையாது. வெகு நாட்களாக நான் பணிபுரிந்த நிறுவனத்தில் என்னைத்தான் முதலாளி என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். நான் அங்கிருந்து பிரிந்து போகும்பொழுது அவர் கொடுத்த தொகை சிறிதாக ஒரு வணிகம் தொடங்கி அந்த கடைக்குள்ளே இந்த புத்தகங்கள் அப்பொழுது நான் பார்க்கடை பதிப்பத்துக்கு வருவார், ஜெயகாந்தன் வருவார், இந்த பல்பொருள் அங்காடியில். அப்போ நான் வாசிப்பு, தீபம் பத்திரிக்கை, கனையாளி பத்திரிக்கை, இதெல்லாம் என்னுடைய நான் அப்போ வாசிப்புக்கு வந்துடுச்சு. ஜெயகாந்தன், நாப்பா எல்லாரும் பதிப்பத்து வருவாங்க. வானதி மறக்க முடியாது. ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன், இது எல்லாம் தெரிஞ்சு முக்கியமான விஷயம். வந்து முதல் கிடையாது, என்கிட்ட முதலே இல்லை. இப்போ 79 இவ்வளோ பெரிய அளவில் எப்படி வாசகர் திருவிழா
நடத்த முடிஞ்சது. 78 வானதிலேருந்து எங்களுக்கு ஒரு பட்டியல் வருது. அப்போ எம்எஸ் உதயமூர்த்தி புஸ்தகம் 3 ரூபா விலை, அப்போல்லாம் 3 ரூபா தான். மறுபதிப்புக்கு 5 ரூபா ஆயிடுச்சு, அடுத்த பதிப்பு 5 ரூபா ஆயிடுச்சு. அப்போ நிறையா விற்போம் எம்எஸ் உதயமூர்த்தி. இப்போ 100 காப்பி போட்டிருந்தோம். அவங்க பில் போட்டவங்க 5 ரூபாய்க்கு 3 ரூபா இன்ட்டு 100 போடு, 5 இன்ட்டு 100 500 போடுறதுக்கு போயிடலாம். பழைய ஞாபகத்தில் 100 இன்ட்டு 3 ரூபா போட்டாங்க. 5 ரூபா புத்தகத்தை 3 ரூபா விலை போட்டு பட்டியல் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஓய்வாக இருக்கும்போது கடை லீவ் அன்றைக்கி உட்காந்து அதை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். அடடே இது விட்டுருக்க, விடுதலை 1000 ரூபா விட்டுருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சி 6 மாதம் கழித்து இந்த வானதி ராமநாதன் வந்திருக்கார். வானதி செட்டியாருக்கு இந்த பில்லு விட்டுருக்கீங்க, 1000 ரூபா அனுப்பிச்சி வச்சுருக்கேன், இந்த தொகை பெற்றுக்கொண்டு சொன்னேன். அவருக்கு இந்த புத்தகம் தான் எனக்கு இதை கொடுத்தது. நான் அப்பொழுது சபலத்திற்கு அடிமையாக இருந்தால் சபல நெருப்பு கண்டு கொண்டே இருக்கும். அந்த சபல நெருப்பை அணைக்க வேண்டும். சபலை நெருப்பை ஊதினால் பெரிதாகிவிடும். அந்த சபலத்திற்கு அடிமையாக எழுதினேன். அவர் அந்த லெட்டரையும் டிராஃப்ட்டு அப்போ வந்து இந்த அட்பார் செக்கெல்லாம் கிடையாது, டிடி தான். அந்த டிராஃப்ட் அதையும் வச்சுட்டு உடனே அங்கே மற்ற பதிப்பை வந்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. டேய், கோயம்புத்தூரில் ஒரு பையன் புதுசாக கடை திறந்திருக்கான், நாணயமான பையன், அவன் புத்தகம் கேட்டால் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பட்டியல் வானதிக்கு உங்களுக்கு 2 மாதம் காலம் தருகிறோம், நீங்கள் வங்கியில் வாங்க வேண்டாம், நேரடியாக பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் அடுத்த மாதம் அவர் கொடுத்த ஆதரவு. இன்றைக்கும் அவர் ஆகஸ்ட் 12 அவர் பிறந்த நாளை நான் புது சட்டை போடுவேன் வந்திருக்கிறார் ராமு. நன்றி. அந்த குடும்பம் அவர்கள் வீட்டில் தான் தங்குவேன், அவர்கள் வீட்டில் தான் சாப்பாடு. சமைக்காத எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேலே அனுப்பு எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போகலாம். தண்ணி ஊற்றியாச்சு, கஞ்சி கொடுங்கன்னு சொல்லலாம். இந்த பண்பு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த புத்தகத்தின் வாயிலாம். இப்போ இன்றைக்கும் நீங்கள் பதிப்பத்தில் எங்கள் பொண்ணு 2 புத்தகத்துக்கு கூட போட்டு அனுப்பிச்சிட்டாலும் மறுபடியும் ஆட்டோவில் வந்து அதை திரும்ப இது கூடுதலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் இந்த புத்தக வாசிப்பு தான். புத்தகம் என்ன செய்யணும், புத்தகம் அதுதான் சொல்லணும். என்னமோ செய்யும், கோவப்படும், அடிக்கும், குதறும், எல்லாம் பண்ணோம். உன்னை சிகரத்தில் தூக்கி வைக்கும். அதை பயன்படுத்தணும். சந்தர்ப்பங்கள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றன. சுவாசிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார். சுவாசிக்கணுமே, வாசிப்பவர்கள் கொண்டாடும். நீ எல்லாம் அடியார்கள் தான், புத்தகம் வாசிக்க அடியார்கள் தான். சிவனடியார்கள் மாதிரி சரஸ்வதிக்கு அடியார்கள் எல்லாம். எல்லா அடியார்களையும் வணங்குகிறேன். வேறு ஏதாவது இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. நியாயமான கேள்வி. முதல் வேண்டியதில்லை, பணமேன்று இந்த உலகம், உன்னதமான சமூகம் நல்ல மனிதனை அடையாளமுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் தேடிக்கொண்டிருக்கு. ஊழியராகட்டும், உதவி செய்வதற்காகட்டும், இந்த சமூகம், நம்மளை சுற்றியுள்ள சமூகம், மக்கள் அன்பும் கருணையும் ததும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த அன்பும் கருணையும் ததும்புவதை வெளிப்படுத்துவதற்கு சரியான நபர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. இந்த புத்தக வாசிப்பு உங்களை தயார் செய்யும், நம்மை தயார் செய்யும், குழந்தைகளை தயார் செய்யும். குழந்தைகளை வாசிக்க வைப்போம். இந்த நூலகத்திற்கு இது வந்து என்ன சொல்கிற, இதுக்கு ஈடையினை ராமேஸ்வரம் கோயிலா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா, பூரி ஜெகநாதர் ஆலயமா, எல்லா கோயிலையும் விட பெருசு ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். எல்லா கோவிலும் விட உலகத்திலே ரொம்ப பெரிய அடையாளம். இப்போ பொன்னியதன் முருகசுப்ரமணியா, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்போ பார்த்தது பொன்னியதன் இங்கேருந்து எடுத்து அந்த வரலாறு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் பெரியன்னு எனக்கு தெரியும். பொன்னியதன் பார்த்து எனக்கு அப்போ இவ்வளவு சேமித்து வச்சுருக்கீங்களே. உங்களுக்கு இந்த இலக்கிய உலகம், எதிர்கால உலகம், இது கீழடி, ஆதிச்சநல்லூர், இது மட்டும் இல்லை, இதுவும் அப்படித்தான். இதுவும் கொண்டாடப்பட வேண்டிய உலகம். கொண்டாடுவோம். மகிழ்ச்சி. பாராட்டுகள். பேராசிரியர் ரொம்ப பொருத்தமாக சொன்னாங்க, காமராஜர் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து உயர்கல்வித்துறையில் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன்.
கல்லூரி நூலகராகவும் பணிபுரிஞ்சிருக்கேன். இந்த நூலகர்களுக்குள்ள ஒரு சவால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அட்வான்ஸாக கொண்டு வரணும், நாங்களே டிஜிட்டல் லைப்ரரி அதெல்லாம் சொல்லி இந்த புக்கை தொடாதீங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வாசிப்பை ஊக்குவிக்கணும், அந்த புத்தக வாசிப்புங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. என்னுடைய குழந்தைகளே கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னிமரா நூலகத்துக்கு அழைச்சிட்டு போவோம், புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா கிண்டில் படிக்கிறாங்க, நெட்டில் இது பண்ணிக்காங்க. நீங்கள் ஒரு அருமையாக ஒரு ஒப்பீடு சொன்னீங்க, அதாவது சாப்பாடுக்கு பதிலாக மாத்திரையை போட்டுக்கலாமா அப்படிங்கிறத அந்த இன்டர்நெட்டில் கிடைக்கிற அந்த டேட்டாவை ஒப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. சுஜாதா சார் அட்வான்ஸாக அதை எழுதவும் செஞ்சுட்டார், மாத்திரையை போட்டு உயிர் வாழ்கிறது எழுதியிருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு அந்த நூலகருக்குள்ள அதே சவால் தான். இப்போ இந்த டிஜிட்டலுக்கு மாறினதுனால நீங்கள் இந்த பதிப்பகத்தில் அந்த போட்டியை எப்படி சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு விற்பனை எதுவும் குறைஞ்சிருக்கா? 2 பேரும் ஒரே போட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். சரியான கேள்வி. சொல்லுங்கய்யா. 2 விஷயம் நீங்கள் சரியா. முதல்ல என்னை பள்ளி கல்லூரிக்கு செல்லாத என்னை தயார்படுத்தியது ஒரு அரசு நூலகம், கோயம்புத்தூரில் சுக்கரவார்பேட்டையில் சரஸ்வதி என்ற நூலகர். முதலில் நான் போய் கேட்ட பொழுது இந்த பையன் என்ன படிக்க போகிறான், தரமாட்டாங்க, புத்தகம் தரமாட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்னை ஊக்குவிக்க ஆரம்பித்தாங்க அந்த சரஸ்வதிங்கிற நூலகர். அதனால தான் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முழுக்க அர்ப்பணிப்போடு பணி செய்யக்கூடிய ஒரு நூலகருக்கு ஒரு விருது 25,000 மாணவி பேரில் அந்த விருது கொடுக்குறோம். 25,000 ஆண்டுதோறும் அரசு நூலகருக்கு. ஒரு நூலகர் பங்கு இந்த சமுதாயத்தில் நூலகர் ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். வேறு எந்த துறையும் இல்லை. நீங்கள் பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ ஒன்றும் கிடையாது. உயர்ந்த பதவி நூலகர், ஆசிரியர். இந்த 2 பணி தான். இதில் இப்போ ஒரே ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. சமையல் பசி இல்லை, தாகம் இல்லை, எனக்கு பசிக்கலை, சாப்பிடுன்னு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்தி போய் அடுக்கி அது என்ன பயன்? பசியை முதலில் ஏற்படுத்தினால் பசிப்பவர்கள் தேடி உணவு விடுதிக்கு வருவார்கள் அல்லவா? பசியை ஏற்படுத்த வேண்டும், தாகத்தை ஏற்படுத்த வேண்டும். தாகம் இல்லாமல் தண்ணி பாட்டிலாக வச்சு குடி, பசி இல்லாத போது சாப்பாடு பிரியாணி சாப்பிடு, அது சாப்பிடு இவ்வளோ அடுக்கி. அதுதான் இந்த கண்காட்சிகள்லாம் தோற்றதுக்கு காரணம். ஆரம்பம் அவர்களை படிக்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அரசு பல லட்சம் பல கோடி செலவு செய்கிறது, அதனால் பயன் இல்லை என்பதை பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக உள்ளார். அவருக்கு இது தெரியணும், படிக்கிற ஆர்வத்தை. இன்னும் நியாயமாக சொல்லப்போனால் இந்த நூல் விற்பனையாளர்களுக்கு அப்புறம் நூலகர்களுக்கு இந்த ரோஜா முத்தையா நூலகத்தில் ஒரு பட்டறை, நூல் விற்பனையாளருக்கு ஒரு பட்டறை, அதாவது பொது நூல்கள் பாட நூல்கள் இல்லாத நூல் விற்பனையாளர்களுக்கு ஒரு பட்டறை. அதை ரோஜா முத்தையா நூலகம் செலவு செய்ய வேண்டியதில்லை. இந்த பதிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய பப்பாசி ஏற்றுக்கொள்ளும், ஒவ்வொரு பதிப்பும் ஒவ்வொரு செலவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பட்டறை இந்த ஆர்வத்தை எப்படி தூண்டுவது, பொது நூல்கள் எப்படி காட்சிப்படுத்துவது. இப்போ ஒருவர் தீவிர இலக்கியம் அசோகமித்திரன் அப்படின்னு ஒரு புத்தகம் கேட்டு வர்றார். ரவி சுப்ரமணியம் புத்தகம்னு ஒரு நவீன இலக்கிய வாசகர் கேட்டு வந்தால் எங்கள் பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் உடனே ரமணிச்சந்திரனையும் வேறு ராஜேஷ்குமாரையும் கொடுத்தா, அவன் புரோட்டா ஆகாது குருமா ஆகாதுங்கிறவனுக்கு, இட்லி போதுங்கிறவனுக்கு நீ மசால் தோசையை சாப்பிடணும் கொண்டு கொடுக்குற மாதிரி விற்பனையாளர்கள் இருந்தால் அது எப்படி? அப்போ விற்பனையாளர்களை இனங்கண்டு விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை ஊக்குவிப்பதற்கு நாம் ஒரு பட்டறை இந்த ஆராய்ச்சி மையத்தில். 2வது, நம்முடைய அரசு நூலகர்கள் நினச்சா என்ன பண்ணலாம்? என்னை தயார் பண்ணது ஒரு நூலகம் தானே. அரசு நூலகர்களுக்கு அவர்கள் வகிக்கூடிய அந்த பணி எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, எவ்வளவு வலிமை மிக்கது. அது ரொம்ப அது அவர்களுக்கு ஏதோ ஒரு பட்டறை, ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நாள் இவர்களுக்கு. இந்த பட்டறைகளுக்கு இப்படி சான்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரவி சுப்ரமணியம் பயன்படுத்திக்கலாம், நிறையா இருக்காங்க. இதை நம்ம வேறு யாரும் செய்ய முடியாது. இது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி செய்யணும். வாசிப்பை, இந்த தாகத்தை, இந்த பசியை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய பணியை மிக முக்கியமான. காப்பிரைட்டில் இல்லாத நூல்கள் மட்டும்தான் மின் நூலகத்தில் போட முடியும். ஸோ காப்பிரைட்டில் எதெல்லாம் இருக்கோ
ஒன்று வாங்கி படிக்கணும், இல்லைன்னா நூலகத்துக்கு போய் படிக்கணும். ஸோ அதனால் அதில் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அப்போது காப்பிரைட்டில் இல்லாததுங்கிறது 1957க்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன புத்தகங்கள் மட்டும்தான் நீங்கள் மின் நூலகத்தில் போட முடியும். சரிங்களா? நன்றி. ரெண்டு விஷயம். ஒன்று சுந்தர் சொன்னது, ஒன்று ஒரு நூலகத்துக்கு போய் வாசிக்கிறதுல இப்போ இருக்க பெரிய பிரச்சனை அக்சஸ், அதாவது சென்றடைதல் அப்படிங்கிறது. சென்றடைதலுக்கு பல வகையான தடைகள் இருக்குது. இந்த லிமிட்டிங் அக்சஸ், அந்த அக்சஸை லிமிட் பண்ணுறது. ஒன்று ஃபிசிக்கலாக ஒருத்தர் சென்னையில் இருந்து அவர் இந்த ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகத்துக்கு வர முடியணும். அவர் இந்த பக்கமே வேலை பார்ப்பார், இருந்தாலும் 5 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், அதனால் வர முடியாது ஃபிசிக்கலாக. ரெண்டாவது அந்த இடம் சென்றடையக்கூடியதாக இருக்கா, மாடி இருக்கா, இதெல்லாம். அப்புறம் படிக்கிற விரும்புகிறவர் வேறு ஊரில் இருப்பார், நூலகம் வேறு ஊரில் இருக்கும். இப்போ இந்த மின் நூலகத்தின் மூலமாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒருவர் அந்த அறிவை சென்றடைய முடிகிறது. அப்படிங்கிறதான் அறிவை ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு கடமை உலகத்துக்கு இருக்குது. அதனால தான் இந்த மின் நூலகம் ஒரு வகையில் அக்சஸ் கண்ட்ரோலை ஜனநாயகப்படுத்துது. நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது பல பேரை சந்திக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு வசதி கொடுக்குறது இந்த டிஜிட்டல் லைப்ரரிங்கிறது. ஆனால் ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. நூல் விற்பனையும் அதிகமாகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான அக்சஸும் கிடச்சிட்ருக்கு. ரெண்டாவது நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பயிற்சி பட்டறை சொன்னீங்க. அதில் 2 நான் உங்களை சென்ற முறை கோயம்புத்தூரில் பார்த்ததுனால பொதுவாக ஒரு கோயம்புத்தூருக்கெலாம் நாங்கள் வரும்போது என்னை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு 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 தொழிலதிபரை சந்திக்கிறதுக்கோ அல்லது ஒரு மாவட்ட கலெக்டரோ தான் சந்திக்கிறதுக்கோ அல்லது வேறு யாரையும் சந்திக்கணும்னு தோணுதை விட விஜயா பதிப்பகத்துக்கு போயிட்டு வந்தோமான்னு தான் தோணும். ஒவ்வொரு முறையும் இருக்கீங்களான்னு கேட்பேன். இல்லாட்டினாலும் அந்த புத்தகத்து கடைக்கு போயிட்டு வரணுங்கிற நிறைய பேர் தோண்டிருக்கு, எனக்கெலாம் தோண்டிருக்கு. அதுதான் நீங்கள் ஏற்படுத்திய ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பதிப்புத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இதில் பங்குதாரர்கள் சொல்லலாம். ஸ்டேக் ஹோல்டர் பங்களிப்பாளர்கள். ஒன்று நூலை எழுதுகிறவங்க, படைப்பாளர்கள், அதை வெளியிடுற பதிப்பாளர்கள், அதை விற்பனை செய்கிற புத்தக கடைக்காரர்கள், அப்புறம் அதை வாசிக்கிறவர்கள், அப்புறம் நூலகர்கள். இந்த மாதிரியான ஸ்டேக் ஹோல்டிங் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பயிற்சி பட்டறை ஏற்படுத்தினா அது பல நிறுவனங்கள் சேர்ந்து தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இப்போ நான் தலைவராக இருக்கேன். ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம், சுந்தர் இருக்கார், நான் இந்த அரங்காவலராகவும் இருக்கேன். அப்புறம் இப்போ தமிழ்நாடு டிவிஏ, தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமி இந்த மின் நூலகத்தில் முன்னிலையாக இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் நிறைய நூல்களை அச்சிட்டு வெளியிடுது. இந்த பதிப்பாளர்கள்தான் சேர்ந்த ஒரு அமைப்பு இருக்குது, பப்பாசி இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம். அப்புறம் லைப்ரரி, இந்தியாவிலேயே பொது நூலகம், இந்த பப்ளிக் லைப்ரரிங்கிறது அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். 4500க்கும் மேற்பட்ட ஒரு நூலகங்கள் இருக்கிறது, எங்கேயுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொது நூலக சட்டத்தை இந்தியாவில் முதலில் இயற்றியது தமிழ்நாடு தான். 1948 ஜனவரி 30 அதை பார்த்து தான் 2002 நான் ஒரிசாவினுடைய பொது நூலக சட்டத்தை நான் எழுதினேன். தமிழ்நாடு சட்டத்தை பார்த்து தான். இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. ஆக இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை வச்சு ஒரு நாள் அதாவது நூலகர்களுக்காக அப்படின்னா நாங்கள் பொது நூலகத்துறையோடு சேர்ந்து அதை செய்யணும். அண்ணா நூலகம், அப்புறம் பப்ளிக் லைப்ரரி, அதுக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் முன்னெடுக்கும். அதில் ரோஜாமுத்தையா நூலகத்தையும் சேர்த்து மற்ற நிறுவனங்களையும் சேர்த்து இதை விரைவில் முன்னெடுப்போம் என்று சொல்கிறேன். 2 விஷயம் பாலகிருஷ்ணன் சொன்னது. அரசாங்கம் எவ்வளவோ செய்யுது, நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டே இருப்பதில் பயனில்லை. அது எல்லாம் எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்கிறது. அரசாங்கம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நூலகங்களை அனுப்புகிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, திருவடிக்கு புத்தகம் வாங்குகிறாங்க, அவங்களே குறை சொல்லி. நாம் இப்போ கேரளாவில் ஒரு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக நடந்த உண்மை, சென்னை புத்தக கண்காட்சியில் தீ விபத்து நடந்தது. ஒரு தடவை நடந்தது. நிறையா பதிப்பாளர்கள் நஷ்டம். ஒரே ஒரு நிறுவனம் தான் இன்சூர் பண்ணியிருந்தது, தப்பிச்சிருச்சு. அடுத்த ஆண்டு கல்கத்தாவிலையும் நடந்தது, இதே தீ விபத்து நடந்தது. தீ விபத்து நடந்து முடிஞ்ச 2 மாதத்தில் மறுபடியும் அங்கே கல்கத்தாவில் கண்காட்சி நடக்குது. அப்போ இந்த பதிப்பாளர்கள் இந்த தீ விபத்தில் நிறைய நஷ்டப்பட்டாங்க. இதை அவருக்கு போக்கியாக வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்று கல்கத்தா நூலகம் சொல்லிய பிறகு அப்படி புத்தகங்களை அள்ளி சென்றார். அது நம்ம ஊரில் சாத்தியமா? ஏப்ரல் 23 கல்கத்தா கடை வீதியில் புத்தக தினத்தன்று இங்கே இந்த பட்டாசு கடை மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு டேபிள் போட்டு அங்கே இருக்கும். ஏப்ரல் 23 இது நம்ம தமிழ்நாட்டில்
எங்கேயும் கிடையாது. நாங்கள் ஒரு தான் இன்னும் ஏப்ரல் 23 வாங்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அவங்க வாங்கி நான் நண்பர் வீட்டு குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு அனுப்பேன், புத்தகத்தை வாங்கி கொடு. அப்படி வந்து அரசை குறை சொல்லாமல் நாம் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய குழந்தைங்களுக்கு அப்புறம் அரசு எவ்வளோ பண்ணியிருக்கு. சாலில் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய போடக்கூடாது புத்தகம் தான் கொடுக்கும். இப்போ இவ்வளோ புத்தகங்களும் போனால் அது நூலகத்துக்கு போகுது. இப்போ முதல்வருக்கோ அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளோ நீங்கள் கொடுக்குற புத்தகம் நூலகத்துக்கு போகுது. இதெல்லாம் நான் மகிழ்ச்சி கொண்டாடணும். சும்மா எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன்? நாம் என்ன செய்யலாம், நாம் என்ன எப்படி பயன்படுத்தலாம், அதுதான் முக்கியம். கடைசி 2 கேள்விகள். நன்றி. வணக்கம். கேள்வி இல்லை, உங்களுக்கு பாராட்டு. அதாவது உலகத்தில் வைய தலைமைகள் அப்படின்னா செய்வது எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்பவர்கள், அது எதுவாக இருந்தாலும் அதில் வைய தலைமை கொள்ளலாம். அப்படியாக பல்வேறு துறைகளில் உசேன் போல்ட்டோ வாரன் பஃபட்டோ அரசியல்வாதி எல்லாம் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிப்பகத்தில் ஒரு சிறந்த வாசகர்களை எழுத்தாளர்களை நேசிக்கிறவரா நீங்கள் ஒரு பதவிகளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தெரியல, வேறு போட்டிகளுக்கு வரல. எல்லா எழுத்தாளர்களும் உங்கள் இடத்துக்கு வர்றாங்க, எல்லா வாசகர்களும் வர்றாங்க. இப்படி ஒரு பதிப்பாளர் பேச முடியும், புத்தகங்களே யோசிக்க முடியும். உங்களை பார்க்குற போது பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அறிமுகம் இருப்பதற்காக நானும் பெருமைப்படுகிறேன். நன்றி. இப்போ 49வது வருஷம்னு சொல்லிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசகர் கேக் கொண்டு வந்து வெட்டுகன்னு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த படம் கூட போட்டிருந்தாங்க. நாம் வெறும் மிட்டாய் வைப்போம், ஒரு பெரிய கேக்கு ஒரு வாசகத்தை வாங்கிட்டு வந்து, ஆமாம், அது வந்து வாங்கிட்டு வந்து கேக் வச்சு எல்லாத்துக்கும் வெட்டி கொண்டாடணும். 49 வருஷம் ஐயா என்ன இதெல்லாம் வாசகர்களுடைய பங்கு. புத்தகத்தினுடைய அருமையை தெரிந்தவர்கள் இன்னையிலேருந்து ஒரு மாற்றம், ஒரு புது எழுச்சி நம்ம இந்த ஆராய்ச்சி மையம் முன்னெடுக்கப் போகிற எல்லாவற்றிற்கும் நாமும் எல்லோரும் துணையாக இருக்க வேண்டும். நமக்கு சம்மந்தம் இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. அவ்வளோதான். புத்தகம் நமக்கு சம்மந்தம். அதே மாதிரி ஒவ்வொரு வாசனும் இந்த நூலகத்தை கடமைப்பட்டு நினைக்கணும். ரொம்ப நன்றி. சந்திச்சு நன்றி ஐயா. ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் உரைவேளை நிகழ்வில் தன்னுடைய நீண்ட நெடிய அனுபவங்களின் வழி ஒரு புத்தகமாகவே நம்மிடம் உரையாடிய விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர் ஐயா விஜயாமு வேலாயுதம் அவர்களுக்கு ரோஜா முத்தையா நூலகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சங்க பாடல் பாடி இந்நிகழ்வை தொடங்கி வைத்த கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வில் பங்கேற்ற நடிகர் சிவகுமார் அவர்கள், இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் மற்றும் எழுத்தாளர் சோமவள்ளியப்பன், பேராசிரியர் சதீஷ், வானதி ராமநாதன் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும், ஐயா குறிப்பிட்டது போல சரஸ்வதி அடியார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வு நிறைவுற்றது. நன்றி.